ஒரு பேரரசன் பல நாடுகளை நல்லபடியா ஆட்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அந்த அரசனுக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா நாட்டுக்காரங்களும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறான் அந்த பேரரசன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அரசனுக்கு வயசாகிட்டதுனால உடம்பு சரியில்லாம போயிடுது. அரசன் வாழ்ந்துகிட்டு இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரசனுக்காக வேண்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு திருவிழா நடத்துறாங்க. அங்க நடத்தப்பட்ட திருவிழாவில இருந்து கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விவசாயி பேரரசனை பார்க்க வரான். விவசாயி பேரரசனை பார்த்து, அரசே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அம்மனுக்கு திருவிழா நடத்தி பிரசாதம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அரசர் கையில தரான். அந்த பிரசாதத்தை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு பேரரசர் அந்த விவசாயிய, நீ என்ன தொழில் பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி, அரசே, நான் விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பேரரசர் ஒரு முத்து மாலைய விவசாயிக்கு பரிசா கொடுக்கறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த அமைச்சர், அரசே, எதற்காக அந்த விவசாயிக்கு முத்து மாலையை பரிசளித்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பேரரசர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, அந்த பிரசாதம் கெட்டு போயிருந்தது. அதுபடி பார்த்தா பரிசு கொடுத்தது தப்போன்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிறீங்க. எனக்கு அதுவும் தெரியுது. கெட்டு போன பிரசாதத்துக்காக முத்து மாலையை நான் பரிசளிக்கல. அந்த பிரசாதத்தை கொண்டு வந்த நல்ல மனசு கொண்ட விவசாயிக்கு தான் அந்த முத்து மாலைய பரிசு கொடுத்திருக்கேன். அதுக்காகவும் அமைச்சரே, அந்த விவசாயி இந்த ஊர் உலகத்துக்கே சோறு போடுறான். அப்படி இருக்கும்போது என்னால செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாதான் இந்த முத்துமாலை பரிசா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அரசரும் அமைச்சரும் போயிடுறாங்க.